வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டெய்லி ஈவெண்ட்டில் என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி. ரீசனிங்கில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர் இன்இக்வாலிட்டி. இதில் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கூட சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஏ அட் பி. ஏ அட் பி மீன்ஸ் ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு இருக்காங்க. ஸோ அட்டுங்கிற சிம்பிள் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா இந்த கிரேட்டர் தேன் அப்படிங்கிற சிம்பிள் வந்து மீன் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, கிரேட்டர் தேன். ஏ கிரேட்டர் தேன் பின்னா ஏ தான் பெருசாக இருக்கும், பி வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஏ டாலர் பி மீன்ஸ் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஏ டாலர் பி மீன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. அதாவது ஏ வந்து ஏயோட பி பெருசாக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம். பெருசாக இருக்கலாம் அண்ட் ஈக்குவலாக இருக்கலாம். இந்த ரெண்டும் இதுவும் ஈக்குவலேஷன் சொல்லுது உங்களுக்கு. அண்ட் ஏ அட் பி மீன்ஸ் ஏ ஈக்குவல் டு பி. ஸோ அண்டுங்கிற சிம்பிள் வந்து எதாவது மீன்னா ஈக்குவல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த சிம்பிள் சி அட் அண்டு ஏசி அட் பி மீன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பி. கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு பி. இந்த சிம்பிள் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற சொல்லுது. ஒன்று ஏ வந்து பியோட பெருசாக இருக்கும் அல்லது ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லுது. அண்ட் ஏ பர்சன்டேஜ் பி மீன்ஸ் ஏ லெஸ் தென் பி. ஏ லெஸ் தென் பி அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லுது. ஏயோட பி வந்து பெருசாக இருக்கும் பர்சன்டேஜில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே பார்த்துக்கோங்க. மேலே ஏ அட் டபிள்யூ அட் ஒய் and w and at y and c symbol and x dollar v percentage u அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த and சிம்பிள் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னது a ஈக்குவல் டு, அப்போ a இஸ் ஈக்குவல் டு மென்ஷன் பண்ணுது. தென் w. அட்டுங்கிற சிம்பிள் எதை மீன் பண்ணுதுன்னா கிரேட்டர் தேன் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. அப்போ கிரேட்டர் தேன், அப்போ கிரேட்டர் தேன் ஒய். சரியா? அப்போ இந்த சிம்பிள் எதை மீன் பண்ணுது அப்படின்னா லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு. தென் இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா greater than equal to x. Then dollar. Dollar means a less than or equal to. Dollar means less than or equal to b. Less than or equal to b. And then percentage. Percentage means less than u. Less than u அப்படியே மென்ஷன் பண்ணுது. சரியா? நம்ம இப்போ ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ நேராக கொஸ்டின்ஸ்குள்ளே போகிறோம். கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் லெஸ் தென் இசட். என்ன அர்த்தம்னா எக்ஸோட இசட் பெருசாக இருக்கும். எக்ஸோட இசட் வந்து பெருசாக இருக்கும். எக்ஸ் நமக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இசட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ பெருசாக இருக்கணும்னு அப்படி சொல்கிறான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸோட இசட் வந்து பெருசாக இருக்குன்னு இருக்கான். ஸோ பெருசாக இருக்கணும்னு பார்க்க போகிறோம். எக்ஸுக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஒய் இருக்குது. ஒன்று ஒய் பெருசாக இருக்கலாம் இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். ஒய்யோட டபிள்யூ வந்து பெருசு, ஒய்யோட டபிள்யூ பெருசு. இந்த ரெண்டு இடத்துல ஈக்குவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் டபிள்யூ ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல எக்ஸ் இருந்தால் கூட எப்படி பார்த்தாலும் எக்ஸுக்கு மேலே ஒய் இருக்கு, ஒய்யோட ரெண்டுமே பெருசாக தான் இருக்கு. அப்படி கண்டிப்பாக எக்ஸோட கண்டிப்பாக இசட் வந்து பெருசாக தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். சரியா? இந்த ஆங்கிள் ஃபுல்லாக பாருங்க, எல்லாமே இதோட பெருசு. இந்த ஆங்கிள் வச்சு பார்க்கும்போது இந்த எக்ஸோட மற்ற எல்லாமே பெருசாக தான் இருக்க மாதிரி இருக்கு. இந்த ஒய் மட்டும் தான் ஈக்குவலாக லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே இந்த ஆங்கிளில் எல்லாம் பெருசாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஓகே, செகண்ட் பாருங்க, டபிள்யூ கிரேட்டர் தென் பி. அப்போ என்ன அர்த்தம்? பிஏவோட டபிள்யூ பெருசாக இருக்கு அர்த்தம். பிஏவோட டபிள்யூ வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு இருக்கு. பி எங்கே இருக்குது? இந்த இருக்கு. டபிள்யூ எங்கே இருக்குது? இந்த இருக்கு. சரி, இப்போ விக்கும் டபிள்யூக்கும் ஆங்கிள் பார்க்கும்போது, சரி வேல்யூ பார்க்கும்போது இது ரெண்டுமே ஆப்போசிட் சிம்பிள். இந்த ரெண்டுமே ஆப்போசிட் சிம்பிள். வி இங்க இருக்கு, டபிள்யூ இருக்கு. ஸோ நடுவில் ரெண்டுமே ஆப்போசிட் சிம்பிள். ரெண்டுமே ஆப்போசிட் சிம்பிள்னு நடத்தலாம். கண்டிப்பா இதுக்கு ரெண்டும் மேட்ச் ஆகவே ஆகாது. இது பார்க்க தேவையே கிடையாது. ரெண்டு ஆப்போசிட் சிம்பிள் வந்துட்டாலே கண்டிப்பா நாட் எலிஜிபிள். ரெண்டு ஆப்போசிட் சிம்பிள் வந்துட்டாலே கண்டிப்பா இது இந்த சைட்ல இருக்கு, அது அந்த சைடு. ரெண்டு ஆப்போசிட் சிம்பிள் வந்துட்டாலே கண்டிப்பா இது கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு லெஸ் ஆர் ஈக்குவல். ரெண்டுமே ஆப்போசிட், டைரக்ட் ஆப்போசிட் சிம்பிள் வந்துட்டாலே கண்டிப்பா இது மேட்ச் ஆகவே ஆகாது. ஸோ அதனால நாட் எலிஜிபிள். ஸோ இதுல இருந்து சமபத்தில் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஒன்று தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா?